உங்களோட உணர்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரொமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு சூப்பரான 2 BHK வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் இந்த வீடு கொடுக்குற ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் தாராளமாக இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு, எல்லாருமே லோன் போட்டு தாராளமாக இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான 2 BHK வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை, அதாவது எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 26.5 ரோடு பேஸாவோ 42.5 நீளமாகவோ, அதாவது 2.53 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃபோலே நம்மளுக்கு வந்து பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது டார்க் ஆரஞ்ச், ஒயிட், கிரே இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை ஒரு சூப்பரான லுக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷன் மேட்சிங்காக சூப்பரான இவங்க கொடுத்துருக்க சீன்ஸு லேசர் கேட் மெட்டல் கேட் வந்து பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 12.5 13. ரைட் சைட் வால் ஃபுல்லாக ஹெவியான க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்குலாமே செக்யூர் டைப்பில் எவ்ரிடி பார்க்கிங் லைட்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த சிட் அவுட்டுக்கு லேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி சூப்பராக பாலிஷிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 17க்கு 10. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சைட் வாலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. 2 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். டைனிங் ஹால் வந்து 8க்கு 8 அடியில் கொடுத்து கிச்சனை வந்து 8க்கு 7 அடியில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16க்கு 8 அடியில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் வந்து கிச்சனுக்கு சென்டரில் வந்து சின்ன பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் டைனிங் ஹாலும் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. 2 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக கடப்பாக்கல்ல நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா 1 சைட் கார்னரில் அங்கே நமக்கு 3 ஸ்பேசியஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்க ப்ரொவிஷனாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 11க்கு 8. இந்த கிட்ஸ் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. 1 சைட் வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைட் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நம்ம வீடு கிரைய முடிச்சபடி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமை நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூம் டபுள் சைட் வாலில் வந்து டார்க் சாண்டல் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. டபுள் சைட் வாலில் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரண்ட் அண்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு லேஃப்டில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்க எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நமக்கு வீடு கிரைய முடிச்சபடி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பின்ஸில் வெட்ட டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு முன்னாடி இந்த வீடு அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேர்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 90% ஒர்க் ஃபினிஷ் ஆயிருக்குங்க. இன்னும் 10% ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து டைட் ஃபிட்டிங்லேருந்து பேலன்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமே உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட் எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் ஒர்க்கில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போடுறதுக்காக லேங்கில் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து எம்பி ப்ரொமோட்டர்ஸோட நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்கலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ன சொல்லிட்டு வீரபாண்டியில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.